நிபந்தனையற்ற சரணடைதலை தவிர ஈரானுடன் வேறு எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானில் முழுமையான ஆட்சி மாற்றம் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும், நாட்டுக்கு யார் நல்ல தலைவராக இருக்க முடியும் என்பதற்கு தன்னிடம் சில யோசனைகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சரணடைந்த பிறகு ஒரு சிறந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவும் அதன் அற்புதமான மற்றும் மிகவும் துணிச்சலான கூட்டணிகளும் மற்றும் பங்காளிகளும் ஈரானை அதன் விளிம்பில் இருந்து மீட்டெடுக்க அயராது உழைப்போம் எனவும் சமூக வலைதள பதிவு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பொருளாதாரத்தை உயர்த்த அவர்கள் பாடுபடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடர்ந்து இன்றுடன் ஒரு வாரமாகிறது. தொடர்ந்து தாக்குதலையும் இரு நாடுகளும் தொடர்கின்றன. ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் அமெரிக்க படைகளுக்கு இடம் கொடுத்ததாக கூறி ஈரான் தனது அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளின் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த போர் சூழல் மத்திய கிழக்கு மட்டுமன்றி உலக நாடுகள் பலவற்றிற்கும் பொருளாதார பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார பாதிப்பை தாண்டி ஈரானில் உள்ள பொதுமக்கள், குழந்தைகள் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிபர் டிரம்பின் இந்த கூற்று வந்துள்ளது.